அனைவருக்கும் வணக்கம். காசிகால பைரவி பைரவராப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி ஜரு சரணம் காசி தேவகுல பண்டார வேதாச்சாரியார் திருப்பாரமாப்பணம் சரணம் காசி தேவகரி தோதிரோ கிணாராமனகுரி திருப்பாரமாப்பணம் சரணம் பிரம்ம சுரபம் பைரேஸ்வரி நலரி பாபாஜி திருடைய அப்பணம் சரணம் ஓம் ஸ்ரீம் கால பைரவாய் கடாசம் ஓம் ஐம் சோனோ பைரவேஸ்வரி ஓங்கிலிம் யோக பேஷவச்சம் சங்குரு பைரவாய் மங்களம் ஓம் ஸ்ரீம் குருமாய் ஜெகன்மாதா பிதா பிரம்ம சுரபம் பைரவேரவம் திருடைய அப்பணம் சரணம் ஓங்கிரி நமசிவாய பைரவ சிவம். ஜெகன்மாதா யோகமாய ஸ்ரீ புவனேஸ்வரி தேவி காசிகால பைரவி பைரவுடைய அருளோட நம்ம எல்லாரும் காசிக்கு ஒரு யாத்திரை, காசி யாத்திரை நம்ம செய்கிறோம். காசி மண்ணை மிதிப்பதே பைரவ அருள் வேண்டும். என்னோட அனுபவத்தில் நான் இந்த ஆடியோ என்னோட அனுபவம். நான் நிறைய வாட்டி காசிக்கு போயிருக்கேன். நிறைய பேர்த்துக்கு நான் சில பூஜைகள் ஹோமம் செஞ்சு கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு எல்லாம் லைஃப் மாறி இருக்குது, நல்லா வந்திருக்கேன். என்னோட ஜாதக அமைப்பு என்னன்னா, நான் நல்லா இருக்கணும் இல்லையோ என்னை குருவா ஏத்துக்கிறவங்க என் கூட இருக்கிறவங்க நல்லா வருவாங்க படிப்படியா. இது அனுபவத்துல உண்மை. அதுக்காக நான் பெருமைக்காக சொல்ல, எல்லாரும் என்னை பின்பற்றும் சொல்லல, எல்லாரும் இதை தெரிஞ்சுக்கணும். காசி ஒரு புனிதமான ஒரு இடம். ஸ்ரீ சக்கர அமைப்புல தான் காசி அமைஞ்சிருக்குது. நீங்க காசிக்கு நீங்க போகும்போது அங்க உங்க கோவப்படக்கூடாது, யாரையும் திட்டக்கூடாது. முதல் விஷயம். ரெண்டாவது மனசுல ஒரு மந்திரத்தை ஜபம் பண்ணிக்கிட்டே போகணும். இப்ப நான் ஓம் நம சிவாய சொல்லலாம், ஜெய் பைரவா ஜெய் ஜெய் பைரவா சொல்லலாம், இல்ல ஓம் ஓம் ஓமா சொல்லிட்டு வரலாம். ஏன்னா காசி உலகத்திலே முத மிகப்பெரிய ஒரு புண்ணிய ஸ்தலம். அது உலகத்துல வந்த இடமா. இது நான் சொல்ல, வெள்ளக்காரங்க ஆராய்ச்சி பண்ணி அந்த மண்ணை ஆராய்ச்சி பண்ணி இந்த காசி எப்ப வந்தது, எப்ப உற்பத்தி ஆனதுன்னு வெள்ளக்காரங்களுக்கே தெரியல. ஆன்மீக ஸ்தலமான காசி உலகத்திலே பைரவ சேத்திரம், பைரவருடைய மூச்சு இருக்கிற இடம் தான் காசி. அதாவது உலகத்திலே மிகப்பெரிய சுடுகாடு, ருத்ர பூமி. அது மயான பூமி. உலகத்துல நம்ம ஒரு மனிதன் என்னைக்கா ஒரு நாள் பிறந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் மரணத்தை சந்திச்சுதான் ஆகணும். அது அவர் செய்த புண்ணிய கர்மாவை தொட்டு நல்ல சாத்தியமா கஷ்டப்பட்டு சாத்தியம், அதுவும் நல்ல மரணமா துர்மரணமா அது பைரவர் தான் நம்மளுக்கு முடிவு பண்ணுவார். அதனால காசி உள்ளுக்கு யமன் நுழைய முடியாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. காசில பள்ளி கத்தாது. நல்லா கவனிச்சு பாருங்களேன். பள்ளி கத்தாது, மாடு அம்மான்னு கத்தாது, நாய் குலைக்காது, பெணங்கள் 24 பெணங்கள் எரிஞ்சுக்கிட்டே இருக்க, ஒரு துர்நாத்தம் வராது. மல்லிப்பூ ரோஜாப்பூ வாசிக்காது, மல்லிப்பூ ரோஜாப்பூ வாசிக்காது. கருடன் மேல பறக்கும் ஆனா கத்தாது, கருடன் மேல பறக்கும் கத்தாது. இல்ல நீங்க கவனிக்கணும். காசிக்கு போற விளையாட்டு விஷயம் இல்ல. நீங்க புண்ணிய செய்யாம காசி சேத்திரத்து உள்ளுக்கு நீங்க நுழைய முடியாது. இது நான் சொல்ல, அகோரிகள் சொல்லியிருக்காங்க. அகோரிகள் சொல்லியிருக்காங்க. யார் யாரு நீ காசி மண்ணப்பை மிதிக்கிறாங்களோ அவங்க புண்ணியம் செஞ்சவங்க. இது ஆணித்தரமாக நான் சொல்றேன். காசி மண்ணை மிதிப்பது மிகப்பெரிய ஒரு புண்ணியம் செஞ்சவங்க மட்டும்தான் காசி மண்ணை மிதிக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச பெரிய பணக்காரரு, எனக்கு தெரியும், பேர் சொல்ல விரும்பல, அது எனக்கு அவருக்கும் தெரியும். அதாவது காசிக்கு அவர் போன முயற்சி பண்ணி கடைசியா காசிக்கு போன உடனே அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. பஸ்லயே அப்படியே கூட்டிட்டு வந்துட்டாங்க. இது உண்மையே நடந்த சம்பவம், உண்மையிலே நடந்த சம்பவம். ஏன்னா காசி சுத்தி பார்க்க வேணா போலாம், ஆனா பூஜை பண்ண போக முடியாது. பைரவர் அருள் இல்லாம அந்த சுடுகாட்டான ருத்ரபூமியில உட்காந்து ஜபம் பண்றதோ, ஓமம் பண்றதோ, இல்ல திலாயாகம் பண்றதோ, ஆஷ்டி பூஜை பண்றதோ முடியாது. பைரவருடைய அனுக்கரகம், பைரவருடைய ஆசீர்வாதம் இல்லாம காசி உள்ளுக்கு நுழைய முடியாது. முதல் விஷயம். ரெண்டாவது காசி உள்ளுக்கு நுழையும் போது தயவு செய்து எச்சு துப்பவே கூடாது. ஏன்னா ஒரு அடியிலையும் மண்ணி கீழே ஒரு லிங்கம் இருக்குன்னு சொல்றாங்க. எத்தனையோ ஆயிரக்கணக்கான ரிஷிகள் காசில உட்காந்து பைரவர் லிங்கத்தை வைத்து பைரவர் பூஜை பண்ண இடம். அப்ப நீங்க ஒரு மண்ணை நீங்க மிதிக்கும் ஒரு அடிக்கு ஒரு லிங்கம் இருக்குன்னு சொல்றாங்க சித்தர்கள், அகோரிகள். அதே மாதிரி இப்ப நீங்க காசிக்கு நம்ம போறோம். அப்ப அங்க அகோரிகள் நீங்க ஒரு கால் ராத்திரில இப்ப என்னோட ஆசை என்னன்னா, நம்ம காசிக்கு போய் இறங்கிட்டு பகல் ஃபுல்லா நம்ம கோயில் தரிசனம் முடிச்சுட்டு ராத்திரில நான் அங்க உட்காந்து அகோரிகளை பாக்குறதுக்காக மணிகண்ணிகன் காட், ஹரிச்சந்திர காட்ல நான் கண்டிப்பா போவேன். நானும் என் கூட பிரகாஷ் ஐயா வருவாரு. பிரகாஷ் அம்மா மணி வராங்கன்னு தெரியல.
ராத்திரில நாங்க அங்க சில பூஜைகள்லாம் நாங்க பண்ணுவோம். எப்படின்னா நாங்க சொந்த மந்திர ஜபம் பண்ணுவோம், சின்னதா ஹோமம் கூட நாங்க பண்ணுவோம். ஏன்னா அது எங்களோட சொந்த பூஜை. இப்ப வந்து நாங்க காசில வந்து இறங்கிட்டு ஹோட்டல்ல செக்இன் பண்ணிட்டு பகல் ஃபுல்லா எங்க கோயிலுக்கு போது நான் கூட வருவேன். நானே பிரகாசம் எல்லாம் வருவோம். ஆனா ராத்திரில மணிகணிகா காட்டுல வந்து அகோரி பூஜை எல்லாம் செய்வாங்க. அகோரிகள் வருவாங்க போவாங்க. அகோரி அப்ப நாங்க போய் உட்காந்து நாங்க பார்ப்போம். ஏன்னா இதெல்லாம் வந்து கிடைக்காத ஒரு பாக்கியம். அப்படி அகோரிகள் உங்களை பார்க்கும்போது நீங்க பைரவர் பூஜை பண்றவங்க நினைச்சாங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷமாயிடும். அப்ப என்ன செய்வாங்கன்னா, தயவு செய்து டக்குன்னு உங்கள்கிட்ட வந்து அவங்க ஒரு பிரேத துண்டு கொடுத்தாங்கன்னா, இது சாப்பிடு ஆசீர்வாதம் கொடுத்தா தயவு செய்து வாங்கி சாப்பிட்டுருங்க. நீங்க வந்து சாப்பிடல ஒரு மாதிரியா பேசினா அவங்க சபிச்சிருவாங்க. அவங்க கையில அவங்க வாயால நம்மள வாழ்த்துணுமே தவிர அவங்க வாயால் நம்ம சாபம் வாங்கக்கூடாது. இது உண்மை. இது விஷயம். இது நீங்க கவனமா நீங்க இருக்கணும். அதே மாதிரி காசி வந்து எவ்வளவு நல்லது இருக்குதோ அவ்வளோ கெட்டது உண்டு. எப்படின்னா ரொம்ப திருடு உண்டு. நான் ஒண்ணு சொல்றேன், தயவு செய்து யாரும் நகை போட்டுட்டு வராதீங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லா நகையும் கழட்டி வச்சுட்டு வாங்க. இதான் என்னோட வேண்டுகோள். விலை உயர்ந்த சப்பாத்து போட்டுட்டு வராதீங்க. சாதாரண சப்பாத்து போட்டுட்டு வாங்க. தயவு செய்து வெள்ளை உடுப்பு காவி உடுப்பு போட்டுக்குங்க. உத்ராட்சங்கள், துளசி மணி, சந்தனமணி, இதா ஒரு சந்தன மாலை, துளசி மாலை தயவு செய்து கழுத்துல நீங்க போட்டுக்கணும். ஆம்பளைங்க இல்லாம பெண்கள் மட்டும் தனியா காசி விட்டு இருட்டு நேரத்துல போகாதீங்க. ரொம்ப ஆபத்து. பாஸ்போர்ட் அழகா தட்டிடுவானுங்க, பேக் அழகா பிச்சுட்டு ஓடிடுவானுங்க. ரொம்ப முக்கியம். அது காசிக்கு வந்தேன், என் நகை காணா போச்சு, என் தோடு காணா போச்சு, என் கொலுசு காணா போச்சு அப்படிலாம் சொல்லாதீங்க தயவு செய்து. காசி வந்து ரொம்ப நல்ல இடம், அதே மாதிரி ரொம்ப கெட்ட இடம். எவ்வளவு நல்ல இடமோ அவ்வளவு தூரத்துக்கு கெட்ட இடம். அதே மாதிரி உங்களோட பேக்கை, கை பேக்கு பாஸ்போர்ட் வச்சு தயவு செய்து அந்த பேக்கை வந்து எந்த ஏர்போர்ட்லயும் கழட்டி ஒரு இதுல வச்சிடாதீங்க. உங்க இதுலயே ரொம்ப கவனமா இருக்கணும். ரெண்டாவது வந்து எங்க போனாலும் பேக்கை நீங்க கவனமாக இருட்டு இடத்துல, இப்ப வந்து இந்த கங்கா ஆரத்தி பண்ற இடத்துல ரொம்ப இருட்டா இருக்கும். அப்ப வந்து கூட்டத்தோடவே நீங்க இருக்கணும். பெண்கள் ரொம்ப கவனம். டக்குன்னு கைய நீட்டி நகையை பிச்சுட்டு ஓடிடுவானுங்க, கத்திய நீட்டி ஏதோ பேக்க பிச்சுட்டு போயிடுவானுங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இது என்னோட அனுபவம், நான் சொல்றேன், நம்ப மாட்டீங்க. நாங்கெல்லாம் ஒரு ட்ரிப் நாங்க போனோம். காசில இருந்து அழகப்பாத்துக்கு போகும்போது இடையில நாங்கெல்லாம் மலேசியாக்காரங்க வெளிநாடு நம்மளை பார்த்தோன்னு அவங்களுக்கு தெரியும் நம்ம வெளியூர்ல இருந்து வந்திருக்கோம், நம்ம செலவு காசு வச்சிருப்போம், அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அதனால ஆம்பளைகள் ஏதாவது ஒரு ஆம்பளை இருக்கணும். ஒரு 5 பேர் பொம்பளைங்க மூவ் பண்ணா ஆம்பளைங்க கூட ஒரு ஆள் இருக்கணும். ஆம்பளைங்க எல்லாம் பெண்கள் தனியா போனீங்கன்னா உடுப்பை பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க வெளியூருக்காரங்க ரொம்ப எஃபெக்ட் பண்ணுவாங்க. ரொம்ப கவனம். ரெண்டாவது வந்து விஸ்வநாதர் கோயிலுக்கிட்ட போயிட்டு மணிசானந்த மந்திரம் சொல்லிடாதீங்க. நீங்க என்ன சொல்லணும்னா, யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படியே கேட்டாங்கன்னா சென்னையில இருந்து வந்தோம், மெட்ராஸ்ல இருந்து வந்தோம், மதுரையில இருந்து வந்தோம், திருச்சியில இருந்து வந்தோம் சொல்லிட்டு நீங்க சொல்லணும். ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எந்த காரணத்தை கொண்டும் யாருக்கும் பிச்சை போடாதீங்க. இந்த பிச்சை போடுறவங்க தான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற திருடனுக்கு. நம்ம வந்து பிச்சை கேட்கறாங்களா, நம்ம வந்து 100 ரூபாய் கொடுத்தா நம்ம கையில் நிறைய காசு இருக்குதுன்ட்டு அடுத்து அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்து நம்ம நோட் பண்ண ஆரம்பிச்சுவானுங்க. ரொம்ப முக்கியம். இந்த பிச்சை எடுக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க ரொம்ப ஆபத்தான ஆளு. நீங்க அவங்க என்ன கேட்டாலும் தெரியாத மாதிரி போங்க. அண்ணா பாபாக்கு எங்களுக்கு தெரியாம யாரும் காசு கொடுத்துடாதீங்க. அவர் ஏதாவது போட்டுட்டாருன்னா, தண்ணி கிண்ணி போட்டாரா, அவர் அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா வேலை வாங்க முடியாது. இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி காசி வந்து இந்த சான்ஸை வந்து நழுவ விட்டுறாதீங்க. காசிக்கு ஒருத்தர் நீங்க வரீங்க, தயவு செய்து எல்லாரும், அதாவது உங்களுடைய குடும்பத்துல கஷ்டம் இருக்கும், குடும்பத்துல பிரச்சனை இருக்கும், பண கஷ்டம் இருக்கும், தொழில் கஷ்டம் இருக்கும், ஏதோ ஒரு கஷ்டத்தோட தான் நீங்க எல்லாம் காசிக்கு வரீங்க. அப்போ உங்க சிந்தனை நல்ல சிந்தனையா இருக்கணும். ஏன்னா காசில வந்து சுத்திரபூமி சுடுகாடு. அந்த எண்ணங்களும் காசில இருக்கும் போது நம்ம சிந்திக்கிற எண்ணங்களும் நம்ம சொல்ற மந்திரத்துக்கும் 1000 மடங்கு சக்தி கூட. 1000 மடங்கு சக்தி கூட. அதனால தயவு செய்து கோவப்படாதீங்க. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதை நினைக்காதீங்க. மந்திர ஜபத்தை பண்ணிக்கிட்டே இருங்க. ஒண்ணு லட்சுமி காயத்ரி மந்திரமா சொல்லுங்க, இல்ல பைரவ காயத்ரி மந்திரமா சொல்லுங்க, இல்ல ஓம் நமச்சிவாயன்னு சொல்லுங்க, இல்ல ஓம் சிவ ஓமாவது சொல்லுங்க. ஏதாவது மந்திர ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி காசி மிக மிக நல்ல இடம், அதை தவிர்த்து மிக மிக ஆபத்தான இடமும் கூட, ஆபத்தான இடமும் கூட. நான் கண்டிப்பா சூர்யா அங்கிள், நம்ம சுசிலா அம்மா அவர் ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு ஆத்மா சாந்தி பூஜைக்காகவும் ஆஸ்தி பூஜைக்காகவும் நான் அங்க வரேன், அவர் குருவா வரேன். அதை தவிர்த்து நம்ம செல்வி அம்மாவோட தாயாருக்கும் நான் திலாயாகமும் ஆத்மா சாந்தி பூஜைக்கும் நாங்க செய்யறோம். அதை தவிர்த்து எனக்கு சொந்த பூஜை இரவுல அந்த ஹரிச்சந்திரா காடோ இல்லைன்னா ஹனுமான் காட்ல உட்காந்து நான் சில பூஜைகள், சில ஹோமங்கள், நானும் பிரகாஷ் ஐயாவும், அவங்க மனைவி அம்மா பேரு ஜெயந்தி அம்மாவும், இல்ல மற்றவங்க காலத்துக்கு ஆசைப்பட்டாலும், இல்ல நீங்க என்ன செய்யணும் பார்க்க போறீங்க பாருங்க, என் கூட வாங்க. ஆனா திருப்பி சொல்றேன், உங்க பேக்கு ரொம்ப கவனம், பாஸ்போர்ட் ரொம்ப கவனம், நகை கிக போட்டு வராது. கண்டிப்பா உத்தராட்சத்தை நீங்க எவ்வளவு கழுத்தை அள்ளி போட்டு வரீங்களோ, நெத்தி ஃபுல்லா விபூதி பூசுறது, நெத்தி ஃபுல்லா குங்குமம் பூசுறது, நெத்தி ஃபுல்லா சந்தனம் பூசிட்டு வந்தீங்கன்னா நீங்க ரொம்ப சேஃப். அதுவும் குறிப்பா கருப்பு உடுப்பு போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்ககிட்ட எவனுமே வரமாட்டான். நீங்க ஒரு அகோரி, நீங்க ஒரு அகோரி. திருப்பி சொல்றேன், காசி மிக மிக கவனம். பாஸ்போர்ட் கவனமா நீங்க பாத்துக்கணும். அதே மாதிரி ஆம்பளைங்கள், ஒரு ஆம்பளை இல்லாம தனியா எங்கேயும் போயிடாதீங்க. பெண்ணுங்களுக்கு ஒரு வேண்டுகோள், ரொம்ப கவனம். அதே மாதிரி மந்திர ஜபம் பண்ணிட்டு வாங்க. காசிக்கு போயிட்டு வந்தவங்க அனைவரும் வாழ்க்கை மாறுது, நான் பார்த்திருக்கேன். இந்த சான்ஸ் நம்ம திருப்பி எப்போ போவோம் நம்மளுக்கு தெரியாது இல்லையா? இப்ப நீங்க ஒரு தூரம் சிரமப்பட்டு இப்ப பாருங்க, இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, சூரிய ஐயா என் கூட காசிக்கு நிறைய முறை வந்திருக்காரு, செல்வி அம்மா என் கூட நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனா சூரிய அங்கிளோட மூத்த மகன் வந்தது இல்லை, ஒரு பேர் எனக்கு தெரியல, கடைசி பையனும் வந்தது இல்லை. ஆனா ஏன் இப்ப வராங்க? அவங்க தாயார் அவங்கள கூட்டிட்டு போறாங்க. தாயாரோட ஆத்மா காசிக்கு வாயா, வழிபாடு செய்யா, ஓம செய்யா, வாழ்க்கை இதுதான்யா சொல்லிட்டு அவங்க ஒரு பெரிய கொடுப்பனை. அப்ப இந்த சான்ஸ அவங்களாம் நல்லா பயன்படுத்திக்கணும். மந்திர ஜபம் பண்ணணும், மந்திர ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கெட்டு நினைக்காதீங்க, ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். எங்களுக்கு தெரியாம காசு யார்ட்டையும் கொடுத்துடாதீங்க, ரொம்ப கவனம், ரொம்ப கவனம். நாங்க ராத்திரில கண்டிப்பா வெளியே வரோம். எனக்கு காசு தூக்கம் வராது, மந்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்ன வேண்டிக்கணும்னா, என்னை யார் குருவா ஏத்துக்கிறாங்களோ, என்னை யாரு மதிக்கிறாங்களோ அவங்களுக்கு சுபட்சத்தை கூட அப்படிதான் வேண்டுவேன். ஏன்னா என் குரூப்ல பாதி பேர் தான் என்கிட்ட உண்மையா இருக்காங்க, பாதி பேர் என்கிட்ட அவ்வளோ சிறப்பு உண்மையா இல்லை எனக்கு தெரியும். பாதி பேர் உண்மையா இருக்காங்க, பாதி பேர் என்கிட்ட உண்மையில எனக்கு தெரியும். அது எனக்கு அது முக்கியம் இல்லை. என்ன நம்புறவங்க நான் எப்பயுமே கைவிட மாட்டேன். இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஒரு பெரிய கொடுப்பனை என்னன்னா, நம்ம சூரிய அங்கிளோட மனைவியான சுசீலா அம்மாக்கு என் கையால அவங்களுக்கு ஆத்மா பூஜை பண்ணணும். ஏன்னா நான் பைரவ உபாசகர், புவனேஸ்வரி உபாசகர். நான் அடிக்கடி சொல்லுவேன், அவங்க மற்றவங்க செய்யறத விட நான் செய்யறது அவங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா அவங்க அந்த பலனை பார்த்தவங்க, அவங்க பலனை அவங்க பூஜை செஞ்சு என் கூட இருந்து பலன் பார்த்தவங்க. இப்ப நான் கூட நான் வரலதான் சொன்னேன் சூரிய அங்கிள்கிட்ட, என் மனைவி தான் இல்ல, அவங்க உங்களோட உண்மையான சிசிய பிள்ளை, அவங்களுக்காக நீங்க போங்க. எனக்கு பிள்ளை பண்ணு 2 மாசம் ஆச்சு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். எப்படி நான் விட்டுட்டு போறேன்னு கேட்டுக்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என் மனைவி சொன்னாங்க, இல்ல உங்க குரூப்ல எனக்கு தெரியும் ரொம்ப பேர் உங்க கூட உண்மையா இல்ல, பாதி பேர் உண்மையா இல்ல. ஆனா இந்த சுசிலா அம்மா ஒரு ஐயா சூரிய ஐயா உங்ககிட்ட உண்மையான சிசிய பிள்ளையா இருந்தவங்க, அவங்களுக்காக நீங்க போங்க, அவங்க ஆத்மா ரொம்ப சந்தோஷப்படும். அதனால எல்லாரும் காசிக்கு நல்லபடியா போய் நல்லபடியா பூஜை பண்ணி, காசிலிருந்து வந்து அத்தனை பேருக்கு நம்பர் அடிச்சு ஒரு யோகம் அமையணும். வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், தாடி வாங்கணும், சொத்து வாங்கணும், சிறப்பா இருக்கணும். வருஷம் காசிக்கு பைரவி யாகம் பண்ணணும், எனக்கு ரொம்ப ஆசை. காசி கால பைரவி, பைரப்ப சரணம், ஜெகன்மாதா, புவனேஸ்வரி, திருசுனங்கிரி, நமசிவாய், பைரவ சிவம். இந்த ஆடியோ இன்னைக்குதான் நான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு தேதி 26ஆம் தேதி 5ஆம் மாதம் 2/2/6. இந்த ஆன்மீக தகவலை சொன்ன குருமார் பைரவ சிவசிலவி குருக்கள், மாதா புவனேஸ்வரி பைரவ உபாசகர், காசி வீர பைரவ சைபர் பண்டாரபுரத்தில் வந்த குருமார். என்ன போல ரவி குருக்கள் சொல்லுவாங்க. போன் நம்பர் கோசம் 2 4 கோசம் 3 கோசம் 2 கோசம், இன்னும் நம்பர் கோசம் 2 654 கோசம் 8. இப்போ பிரிச்சா மண்டபர புத்தர் ஜாதகம் சொல்றேன், ஆன்மீக பலன் சொல்றேன்.
கேள்ல வந்து பங்சார் தாண்டி பந்தடல பிளாட்ல இருந்து நாங்க இந்த அட்ரஸ் சொல்றோம். சந்தேகம் தான் கால் பண்ணி பேசலாம், நேரம் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஆன்மீக தகவலை வந்து தயவுசெய்து எல்லாத்துக்கும் அனுப்புங்க. ஏன்னா காசியை பத்தி இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். காட்சிகால பைரவி, பைரவ பணம் சரணம், ஜெகன்மாதா, புவனேஸ்வரி, திருசங்கரி, நமசிவாய, பைரவ சிவம்.